ஹாய்ங்க. இருக்கிறதுலையே பெரிய கஷ்டமான வேலை வீட்டு வேலை தாங்க. ஆனால் சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. வீட்டில் தானே இருக்க, வீட்டில் என்ன வேலைன்னு கேட்குறவங்க மத்தியில் நம்ம வீட்டு வேலை எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு நாள் அவங்கள்ட்ட கொடுத்தாதாங்க அவங்களுக்கு தெரியும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடுற மாதிரியே இருக்கும். இடையில பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. மெயினாக இந்த மண்டே ஆச்சுன்னா தாங்க வேலையே தாறுமாறாக இருக்கும். சண்டே ஆச்சுனா தான் வீட்டில் நம்ம குட்டீஸுங்களாம் இருப்பாங்க. வாண்டுங்க விளையாடிட்டு அவங்க அங்கே பொருள் போட்டுருவாங்க. அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் சண்டே வந்து அவங்க டேங்க. வீட்டை என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு விட்டுருவேன். மண்டே மார்னிங் அனுப்பி விட்டுட்டு தாங்க என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். மார்னிங் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதே வீட்டுக்குள்ளார எல்லாம் சமையல் வேலை, அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு வீட்டில் அம்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு குளித்து ஒரு அரை மணி நேரம் சாமி படத்து முன்னாடி உட்காந்தாதாங்க எனக்கு அந்த நாள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகுது. என்னோடய லைஃப்பில் எவ்வளவோ பேட் வைப்ஸ் எல்லாம் தாண்டி கடந்து வந்திருக்காங்க. இப்போல்லாம் என்னை பார்த்து நிறையா பேர் பொறாமப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க. இருந்தாலும் பொறாமப்படுறது இல்லாமல் என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டு நிறையா மாற்றிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதை பார்த்து நான் ரொம்ப பெருமை தாங்க படுறேன். என்னால் நிறையா பேர் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரோல் மாடலாக எல்லாத்துக்கும் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எங்கள் அண்ணி தாங்க கேட்பா, உன்னால் மட்டும் எப்படிக்கா எங்கே போனாலும் ஒரே மாதிரி இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்பா. நம்ம எங்கே போனாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மைண்டை வச்சுட்டு இருந்துட்டோன்னா எதுலேயும் பிரச்சனையும் இல்லை. நம்மளாக வாழ்ந்துட்டு போகலாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க. நம்ம உழைச்சி சாப்பிட்டு வச்சுட்டு இருக்கிற பொருளே நினைக்கிறது இல்லை. அடுத்தவங்க பொருள் நமக்கு எவ்வளோ நாளுங்க நிலச்சிருக்கும். சும்மா தாங்க இந்த பதிவு சொன்னேன். தேங்க்யூ, பாய்.